1989ஆம் ஆண்டு வல்வெட்டித்துறையில் இந்திய அமைதி காக்கும் தடையினரால் நடத்தப்பட்ட படுகொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் இலங்கை நஷ்டஈட்டு அலுவலகத்தில் விரிவான நஷ்டஈடு கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். 36 ஆண்டுகளுக்கு முன் நடந்த இந்த பாரிய மனித படுகொலை மற்றும் அழிவுக்காக 15 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீட்டை கோரி அவர்கள் மனு அளித்துள்ளனர். வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த கோரிக்கை ஒரு வெளிநாட்டு இராணுவத்தால் இலங்கை மண்ணில் இழைக்கப்பட்ட பாரிய அட்டூழியத்துக்காக நஷ்டஈடு கோரும் முதலாவது மனு என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 2 முதல் 4, 1989 வரை 3 நாட்களுக்கு நீடித்த இந்த சம்பவத்தின் போது குறைந்தபட்சம் 66 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 34 பேர் காயமடைந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்புகளுடன் சேர்த்து 123 வீடுகளும் 43 கடைகளும் அழிக்கப்பட்டதுடன் 250க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த முறைப்படியான மனு சமர்ப்பிப்பு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 19 யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமராட்சி ஊடகவியலாளர் கழகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களும் தப்பிப்பிழைத்தவர்களும் கொல்லப்பட்டவர்களின் நினைவாக சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். வடமராட்சி ஊடக இல்லத்தின் செயலாளர் மயூதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழு செயலாளர் அனந்தராஜ், இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரஜைகள் குழுவின் பிரதிநிதி அனந்தராஜ் நஷ்டஈட்டு அலுவலகத்தின் பணியாளர் நாயகத்துக்கு அனுப்பிய கடிதத்தில், குற்றவாளிகள் வெளிநாட்டு படைகளாக இருந்தாலும் இந்த அட்டூழியங்கள் இலங்கையின் ஆட்சி எல்லைக்குள் ஏன் நடந்தன? பாதிக்கப்பட்டவர்கள் இலங்கை குடிமக்களாவர். எனவே இந்த துயரத்தின் போது பாதிக்கப்பட்ட தமது மக்களுக்கு நீதியை வழங்குவதற்கும் இழப்பீடு வழங்குவதற்கும் இலங்கையே முழு பொறுப்பையும் ஏற்கிறது என்று வலியுறுத்தியுள்ளார். நஷ்டஈடு கோரிக்கை மனுவின் பிரதிகளும் பாதிக்கப்பட்டவர்களின் நேரடி சாட்சியங்களும் அடங்கிய அறிக்கையும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன.